எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எத பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க, ஸ்னோபால் புத்தகத்த பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மரத்தோட கிளை வந்து மறைச்சிட்டு இருக்குது. அதனால கேமரா பாதி தான் தெரியும்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா மரத்தில வச்சு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நம்ம சேனல் புதுசா புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஸ்னோபால் புத்தகத்தில வாரன் பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாற ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நெறைய விஷயங்கள் புரியும். இடையில பார்த்தீங்க அப்படின்னா நெறைய விஷயங்கள் புரியாது. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்குமே வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி அதை ஹோல்டு பண்ணி வச்சு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது ஒரே நாளில் 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் கீழே விழுகிறனால உடனே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மேற்கொண்டு எந்த ட்ரேடிங்கும் நடக்க விடாமல் பேனிக்கில் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகி பேனிக்கில் க்ளோஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த நிகழ்வுகள் தாங்க நடந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் மண்டே கிராஷ் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லைங்களா? 51வது பார்ட் 51வது பார்ட்ல பார்த்துருப்போம். பார்க்கலையா மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த கிராஷ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பஃபட் வந்து சாலமன்ல வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நெறையா தவறுகள் பண்ணியிருந்ததா நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல மறந்துட்டேங்க. இப்ப அந்த சாலமன் ட்ரேடிங் அப்படிங்கிற அந்த கம்பெனில போயிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்காக வந்து பஃபட்டும், சார்லி மங்கர் வந்து தனியா ஃப்ளைட் எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு அந்த சாலமன் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு, அந்த ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ்க்குள்ள போனோனே பார்த்தீங்க அப்படின்னா, அ பஃபட்டும், மங்கரும் வந்து ரொம்பவே வந்து "என்னடா இது இப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி யோசிச்சாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால் எடுத்துக்கங்க. அந்த ஹால் ஃபுல்லா வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஒவ்வொரு கேபினா கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் முன்னால வந்து 2 ரிசீவர் 2 ஃபோன் இருக்கு. 2 ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே பயங்கரமான இரைச்சலான சத்தம். அப்ப வந்துட்டு மங்கர் வந்துட்டு நம்ம சார்லிய பார்க்குறாரு. சார்லி மங்கர் வந்து பஃபட்ட பார்க்குறாரு. பார்த்துட்டு, "இது நமக்கு தேவதானா? இந்த இன்வெஸ்ட்மென்ட் நம்மளுக்கு தேவதானா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு." அப்படிங்கிற மாரி கேட்டதா வந்து பஃபட் அதுல வந்து நினைவு கூர்றாரு. இத சொல்லும்போது நமக்கு வந்து கவுண்டமணி அவரோட ஞாபகம் தான் வந்துச்சு. "ஏப்பா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா?" அ அப்படின்னு ஒரு காமெடியில கேட்பார் இல்லைங்களா? ஸோ அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து அத நான் சொல்றேன். சரி, இப்போ இந்த கிராஷ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பஃபட் என்ன பண்றாரு அப்படின்னாங்க, அ ஒரு டைம் வந்து ஒயிட் ஹவுஸ்ல நடக்கக்கூடிய ஒரு டின்னர் பார்ட்டிக்கு வந்து போறாரு. அந்த பார்ட்டிக்கு போனோனே பார்த்தீங்க அப்படின்னா, அதுவரைக்கும் வந்து பஃபட் வந்து பெப்சி மேல தான் வந்து அதிக அளவுல வந்து நாட்டம் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட் கிராஷ்னால எல்லா ஷேர் வேல்யூயும் ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது. அதே மாரி கொக்கோ கோலா விலையும் கம்மியான விலையில கிடைக்குது. இப்ப வந்து பஃபட் வந்து ஒயிட் ஹவுஸ் டின்னர் பார்ட்டிக்கு போறாங்க. அங்க போனோனே பார்த்தீங்க அப்படின்னா, செர்ரி கொக்கோ கோலா ட்ரிங்க்ஸ் அந்த ஃப்ளேவர் இருக்கக்கூடிய வந்து சர்வ் பண்றாங்க. அப்போ வந்து கொக்கோ கோலாவுடைய ஓனரும் அங்க இருக்காரு. ஓனர் கூட இன்டராக்ட் பண்றாரு. அப்போ வந்து அந்த ட்ரிங்க்ஸ் அந்த கொக்கோ கோலா பானத்த வந்து அதாவது குடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, பஃபட்டுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்பவே புடிச்சிருச்சு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து போயிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல என்னன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆனனால, இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்லாம் வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, கொக்கோ கோலா வந்து பெப்சி கூட காம்படிஷன் பண்ண முடியாது. ஏன்னா பிரைஸ் வார் நடந்துட்டு இருக்குது. அதாவது கொக்கோ கோலா ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, பெப்சி அதோட பிரைஸ் கம்மியான இதுல வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இல்லைன்னா பெப்சி வந்து ஒரு பாட்டில் வாங்குனா இன்னொரு பாட்டில் ஃப்ரீ அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து விளம்பரப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆ இதனால வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, அதே மாரி டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்போ அ கொக்கோ கோலாங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாரியான ஃப்ளேவர் வச்சிருப்பாங்க. இப்ப இந்தியாக்குன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃப்ளேவர் வச்சிருப்பாங்க. ஆனா கொக்கோ கோலா வந்து டைரக்ட்டா வந்து பாட்டில் பண்ணி இந்தியால விற்பனை செய்யாது. அதுக்காக தனியா ஒரு வருண் பெவரேஜ் நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வருண் பெவரேஜ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுதான் வந்து பாட்டிலிங் பண்ணிட்டு இருக்கும். நீங்க பாட்டிலுக்கு பெப்சி கொக்கோ கோலா பாட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து வருண் பெவரேஜ் அப்படின்னு இருக்கு. இவங்க வந்து ஃப்ளேவரு, இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே குடுத்துருவாங்க. பாட்டிலிங் பண்றவங்க வந்து அத பாட்டில் பண்ணி விக்கிறது தான் இவங்களோட வேல. சரிங்களா? அதனால வந்து பாட்டிலிங்க்கெல்லாம் வந்து நெறைய பெருசாலாம் வந்து லாபம் இல்ல. பாட்டில் பண்ற கம்பெனிக்கெல்லாம் பெருசா லாபம் இல்ல. அதனால இந்த கம்பெனி வந்து கொக்கோ கோலா வந்து சர்வே ஆகாது. அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து அந்த ஷேர வந்து வித்துட்டே இருந்தாங்க. ஆனா பஃபட் வந்து வேற மாரி யோசிக்கிறாரு. என்னன்னா, அ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. குளோபல் ஃபுல்லாவே வந்து கொக்கோ கோலானா எல்லா பக்கம் தெரியுது. இவங்க விளம்பரம் மிகப்பெரிய அளவுல பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேடியம் ஆகட்டும், ஒரு சினிமாவாகட்டும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து கொக்கோ கோலா தெரியுது. அதுவும் இல்லாம இதோட விலைய வந்து ஏத்துனாலும், நம்ம வந்து கேண்டீஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? விலை ரொம்ப கம்மியா இருக்குது. எவ்வளோ விலை வச்சாலும் மக்கள் வாங்குவாங்க. அப்படிங்கிற மாரி கொக்கோ கோலாவிலயும் கொஞ்சம் ரேட் அதிகம் பண்ணாலும் மக்கள் கம்பல்சரி வந்து கண்டிப்பா வந்து அத வாங்கி பயன்படுத்துவாங்க. இது வந்து நிறுத்தாது அப்படின்னு கணக்கு போடுறாரு. இந்த பாட்டிலிங் பிரச்சனையெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம்ல தான் இருக்கு. அதெல்லாம் லாங் டேர்ம்ல சரியாயிரும். அப்படிங்கிற மாரியும் வராரு. இதோட டேஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ, அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொக்கோ கோலா கம்பெனிய இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு.
இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அமைப்பிட்ட போய் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா செபிட்ட போயிட்டு நம்ம போய் சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஒரு பையர் வந்து ஒரு 2, 3% மேலே ஒரு இதெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணுறாரு அப்படின்னா செபிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அவர் போய் நான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டர்கிட்ட போயிட்டு, இது மாதிரி நான் வந்து கொக்கோ கோலா கம்பெனியை நான் வாங்க போகிறேன். இதை வந்து நான் வந்து வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் டைம் வேணும். ஏன் அப்படின்னா, இது சடனாக சொன்னேன் அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே அப்படின்னு அவங்களும் பர்மிஷன் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஷேர் வாங்கினாரு தெரியுங்களா? 600 மில்லியன் சாரி 14 மில்லியன் ஷேர்ஸ் வாங்கியிருக்காருங்க. அதாவது அந்த காலத்தில் 600 மில்லியன் டாலர் பயன்படுத்தி அந்த மொத்த ஷேர்ஸையும் அக்குமுலேட் பண்ணியிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து யாருக்குமே தெரியலிங்க. அந்த ஒரு வருஷம் முடியும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் வந்து வெளியே தெரிய வருது. நம்ம பஃபெட் வந்து இந்த ஷேரை வாங்கியிருக்காரு அப்படிங்கிற வெளியே நியூஸ் தெரிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எல்லாருமே போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அ இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட் ஆல் டைம் ஹை அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரே நாளில் மேலே போய்க்கிட்டே இருக்குது. கன்னா பின்னான்னு மேலே ஏறுது. வரலாற்றிலேயே வந்துங்க மார்க்கெட் மேலே போனங்காட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை நிறுத்தின ஒரே நாள் அந்த நாளாக தாங்க இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? இதுதான் அந்த விஷயம் தான் நடந்திருக்குது. ஸோ இதன் மூலியமா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பணத்தை சம்பாரிச்சாரு பஃபெட். பல மடங்கு ரிட்டர்னு வந்து கொக்கோ கோலா வந்து ரிட்டர்ன் பண்ணுச்சு. இதில் டிவிடெண்ட்லேயே வந்து மனுஷன் வந்து வாழ்ந்திருக்காருங்க. யோசிச்சு பாருங்க. அ 14 மில்லியன் ஷேர்ஸ் இன்னைக்கு ஸ்ப்ளிட்டு, போனஸ்லாம் போட்டு அவங்க குடுக்குற டிவிடெண்ட் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்மனாலயே வந்து க கணக்கே போட முடியல. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல டிவிடெண்ட்ட சம்பாரிச்சுட்டு இருக்காருங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அ அதாவது அது வந்து ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. ஒரு ரூ. 10க்கு விக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள, அந்த பொருளோட மொத்த அடக்க விலையே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 2 தான் வருது. மீதி ரூ. 8 வந்து லாபம். அ அந்த மாரி அவர் கணக்கு போட்டிருக்காரு. ஸோ உற்பத்தி விலையே ரூ. 2 தான். ஆனா விக்கிறது ரூ. 10 ரூ. 8 லாபம்ல இந்த மாரி பிசினஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நீங்க வந்து இது மாரி தான் பிசினஸ தேடி கண்டுபிடிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நாய்ஸ வந்து கேட்காதீங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணுங்க. அது சரியா தப்போ நீங்களே பண்ணுங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல பஃபெட் சொல்லியிருக்காரு. மீதி நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்கலாங்க. மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.